நான் இந்த ஊழியத்துக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்து 45 வருஷம் ஆகுது. என்னை அவர் கைவிடவே இல்லையே, எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே நடத்துகிறாரு. எத்தனை பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஆண்டவர் என்னை கைவிடலை. பிரச்சனை வந்தது, போராட்டம் வந்தது, உபத்திரம் வந்தது, நெருக்கம் வந்தது, ஆனால் ஆண்டவர் கூட இருந்தார், கைவிடலைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஆண்டவரே கைவிட்டுட்டான்னு சொன்ன போனீங்கன்னா ஆண்டவருடைய மனசு எவ்வளோ காயப்படும்ல, துக்கப்படும். நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? உனக்காக சிலுவையில் மறிச்சேன், ரத்த சிந்தினேன், உனக்காக எல்லாத்தையும் பாடுகளெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன். நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? எப்படி உன்னை மறப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது ஆண்டவர் கைவிட்டுட்டார்னு சொல்கிறதுன்னு உங்கள் பலவீனம், உங்களுடைய தவறு. ஆண்டவரை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளலை. அப்படி ஒரு நாள் சொல்லக்கூடாது. மனுஷங்க கைவிடலாம், ஆண்டவர் சொல்ல நான் கைவிடாதிருப்பேன். எப்படி கைவிடுவார்? ஒரு பால் குடிக்கிற பச்சிளம் குழந்தைய தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. எப்படி கைவிடுவார்? அப்படி அன்பை சந்தேகப்படலாமா? தப்பு. ஆண்டவரே, நீர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டீர். நான் சூழ்நிலையை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருங்க. ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, மறந்துட்டார்னு சொன்னது தப்பு, பாவம். அதை அறிக்கையிட்டு சொல்லணும். அப்படி அன்பை சந்தேகப்படக்கூடாது. தகப்பனே, இந்த சூழ்நிலையை பார்த்து விரக்தியில், ஒரு வேதனையில் ஆண்டவர் மறந்துட்டார், கைவிட்டுட்டார்னு சொல்லிட்டேன், தயவாக மன்னியும். நீர் கைவிடாத தேவன். எனக்காக சிலுவையில் அவ்வளவு பாடுபட்டு ரத்தம் சிந்தி காயங்களை ஏற்றுக்கொண்ட தேவன். என்னை எப்படி நீங்கள் மறப்பீங்க? என்னை எப்படி கைவிடுவீங்க? நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, என்னை கைவிட மாட்டீங்க. எனக்கு ஜெயம் தருவீங்க, எனக்கு அற்புதம் செய்வீங்க, எனக்கு வழிகளை திறப்பீங்க. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நான் சந்தோஷமாக துதிப்பேன். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.